2026 ஏப்ரல் மாதம். உலகமே டிஜிட்டல் மயமாகிவிட்டது. ஆனால் நம் சமையலறை பட்ஜெட் மட்டும் இடிக்கிறது. ஒரு பக்கம் உயர்ந்து கொண்டே போகும் விலைவாசி, இன்னொரு பக்கம் கழுத்தை நெரிக்கும் வட்டி விகிதங்கள். உங்கள் சம்பளம் உங்கள் வங்கிக் கணக்கிற்கு வந்து சேர்வதற்கு முன்பே இஎம்ஐ என்ற பெயரில் காணாமல் போகிறதா? பல லட்சம் ரூபாய் கடனில் சிக்கி எப்படி மீளப் போகிறோம் என்ற அச்சத்தில் உங்கள் தூக்கத்தை தொலைத்துவிட்டு இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? கவலைப்படாதீர்கள். நீங்கள் இன்று இருக்கும் அதே நிலையில்தான் 2300 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு சாம்ராஜ்யமே இருந்தது. ஆனால் ஒரு மனிதன் அந்த சாம்ராஜ்யத்தை மாற்றிக் காட்டினான். அவர்தான் ஆச்சார்யா சாணக்கியர். அவர் வெறும் ராஜதந்திரி மட்டுமல்ல, உலகத்தரம் வாய்ந்த பொருளாதார மேதை. சாணக்கியர் சொல்கிறார், கடன் என்பது ஒரு மனிதனின் கௌரவத்தை சிதைக்கும் விஷம். அந்த விஷத்தை இறக்கத் தெரியாதவன் வாழ்நாள் முழுவதும் அடிமையாகவே இருப்பான். 2026இன் நவீன கடன் வலையிலிருந்து நீங்கள் தப்பிக்க சாணக்கியர் தனது அர்த்த சாஸ்திரத்தில் 10 ரகசியங்களை புதைத்து வைத்திருக்கிறார். அந்த ரகசியங்கள் உங்கள் வங்கிக் கணக்கிலிருக்கும் கடனை மட்டுமல்ல, உங்கள் வாழ்க்கையிலிருக்கும் பயத்தையும் துடைத்து எறியப் போகிறது. லைஃப்ஸ் லேர்ன் தமிழ் நண்பர்களே, இன்று தனிநபர் கடன் வாங்குவது ஒரு கலாச்சாரமாகவே மாறிவிட்டது. பை நவ் பே லேட்டர் என்ற கவர்ச்சியான விளம்பரங்கள் உங்களை ஒரு நிரந்தர கடன் வலையில் தள்ளுகின்றன. 2026இல் தமிழகத்தின் ஒட்டுமொத்த கடன் சுமையே 10 லட்சம் கோடியை தாண்டுகிறது என்றால் தனிமனிதர்களான உங்கள் நிலை என்ன? சாணக்கியர் காலத்து யுத்த தந்திரங்களை இன்றைய டிஜிட்டல் எக்கனாமியோடு இணைத்து ஒரு வார் பிளானை நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம். இந்த 45 நிமிட வீடியோவின் இறுதியில் உங்கள் கடனை தீர்ப்பதற்கான ஒரு தெளிவான வரைபடம் உங்கள் கையில் இருக்கும். இந்த வீடியோ வெறும் மோட்டிவேஷன் அல்ல, இது ஒரு பொருளாதார புரட்சி. உங்கள் கிரெடிட் கார்டு கடனாக இருந்தாலும் சரி, வீட்டு லோனாக இருந்தாலும் சரி, அதை எப்படி சாணக்கிய நீதியின்படி அடித்து நொறுக்கலாம் என்பதை ஒவ்வொன்றாக பார்க்கப் போகிறோம். வீடியோவை தொடங்கும் முன் ஒரு சிறிய சபதம். இந்த 2026ஆம் ஆண்டுதான் என் வாழ்க்கையின் கடைசி கடனாண்டாக இருக்கப் போகிறது என்று உங்களுக்குள்ளே சொல்லிக் கொள்ளுங்கள். தயாரா? சாணக்கியர் கூறும் அந்த முதல் ரகசியம் என்ன? கசப்பான உண்மையை ஒப்புக்கொள். இதோ உங்கள் கடனில்லா வாழ்விற்கான பயணம் தொடங்குகிறது. கசப்பான உண்மையை ஒப்புக்கொள். 2026இல் கடனில் சிக்கியிருக்கும் பலரின் மிகப்பெரிய பலவீனம் என்ன தெரியுமா? தங்களுக்கு கடன் இருக்கிறது என்பதையே அவர்கள் மூளை ஒப்புக்கொள்ள மறுப்பதுதான். அடுத்த மாசம் பார்த்துக்கலாம், போனஸ் வந்தா அடைத்து விடலாம் என தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்கிறார்கள். சாணக்கியர் ஒரு கடுமையான எச்சரிக்கையை விடுக்கிறார். ஒரு நோயாளி தன் நோயை மருத்துவரிடம் மறைத்தால் அது அவன் உயிரை பறிக்கும். ஒரு கடன்பட்டவன் தன் நிலையை தானே மறைத்தால் அது அவன் கௌரவத்தை சிதைக்கும். நீங்கள் புதை மணலில் நிற்கிறீர்கள் நண்பர்களே. அசையாமல் இருந்தால் பிழைக்கலாம். ஆனால் ஒன்றுமில்லை என பொய் சொல்லி ஓட நிலைத்தால் அந்த மணல் உங்களை முழுமையாக விழுங்கிவிடும். சாணக்கியர் தனது சீடர்களுக்கு கற்பித்த முதல் பாடம், எதிரியின் பலத்தை சரியாக கணக்கிடு. இங்கே உங்கள் எதிரி வேறு யாரும் இல்லை, உங்கள் கடன்தான். இன்று இந்த வீடியோவை பார்த்து முடித்ததும் நீங்கள் செய்ய வேண்டிய முதல் வேலை இதுதான். ஒரு பேப்பரை எடுங்கள். உங்கள் பெயர் கூட அதில் வேண்டாம். ஆனால் நீங்கள் யாருக்கெல்லாம் காசு கொடுக்க வேண்டும், வட்டி எவ்வளவு, மாதாந்திர இஎம்ஐ எவ்வளவு என்ற உண்மையை அந்த பேப்பரில் எழுதுங்கள். பலருக்கு அந்த மொத்த தொகையை பார்க்கும்போதே கை நடுங்கும், இதயம் வேகமாக துடிக்கும். அந்த வலிதான் உங்களுக்கு தேவை. அந்த வலிதான் உங்களை கடனை அடைக்க தூண்டும் நெருப்பு. சாணக்கியர் சொல்கிறார், உண்மையை எதிர்கொள்ளும் துணிச்சல் இல்லாதவன் ஒருபோதும் வெற்றியை சுவைக்க முடியாது. லைஃப்ஸ் லேர்ன் தமிழ் நண்பர்களே, 2026இல் நாம் வாழும் இந்த ஷோ ஆஃப் கலாச்சாரம்தான் மிகப்பெரிய சாபம். அண்டை வீட்டாருக்கும் இன்ஸ்டாகிராம் நண்பர்களுக்கும் நாம் வசதியாக இருக்கிறோம் என்று காட்டுவதற்காகவே நாம் அதிக கடன் வாங்குகிறோம். சாணக்கியர் கேட்கிறார், உன் வீட்டின் இருட்டை மறைக்க அடுத்தவன் வீட்டு வெளிச்சத்தில் ஏன் கடன் வாங்கி விளக்கு ஏற்றுகிறாய்? கசப்பான உண்மை என்னவென்றால், நீங்கள் வசதியாக இருக்கிறீர்கள் என்று உலகம் நம்புவதை விட நீங்கள் நிம்மதியாக இருக்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம். உங்கள் தற்போதைய பொருளாதார நிலையை உங்களிடமும் உங்கள் குடும்பத்திடமும் நேர்மையாக சொல்லுங்கள். என்னிடம் பணம் இல்லை என்று சொல்வது அவமானமல்ல, பணம் இல்லாதபோது இருப்பது போல நடிப்பதுதான் மிகப்பெரிய அவமானம்.
உண்மையை ஒப்புக்கொள்வது என்பது தோல்வி அல்ல, அது விடுதலையை நோக்கிய முதல் அடி. இன்று நீங்கள் உங்கள் கடனை நேருக்கு நேர் பார்த்துவிட்டால் பாதி யுத்தத்தை நீங்கள் வென்றுவிட்டீர்கள் என்ற அர்த்தம். நினைவில் கொள்ளுங்கள், சாணக்கியரின் முதல் ரகசியம் உண்மையை எதிர்கொள், அது உன்னை விடுவிக்கும். சரி, உண்மையை ஒப்புக்கொண்டாச்சு. இப்போ இந்த கடனை எப்படி சிறுக சிறுக குறைக்கலாம்? சாணக்கியர் ஒரு தேனியை பார்த்து எதை கற்றுக்கொள்ள சொல்கிறார்? ரகசியம் 2, தேனீயைப் போல சேமி. அடுத்த பகுதியில் பார்ப்போம். தேனீயைப் போல சேமி, த பீ ஸ்ட்ராட்டஜி. 2026ல நாம எல்லாரும் ஒரு பெரிய தப்பு பண்றோம். ஒரே நாள்ல லட்சக்கணக்கில் சம்பாதிச்சு கடனை அடைச்சிடலாம்னு கனவு காண்றோம். ஆனா சாணக்கியர் ஒரு சின்ன தேனீய பார்க்க சொல்றாரு. ஒரு தேனி ஒரு பூவை வதைக்காம அதுல இருக்கிற தேனை மட்டும் எப்படி சிறுக சிறுக சேகரிச்சு ஒரு பெரிய தேன் கூட்டை உருவாக்குதோ, அப்படி ஒரு மனிதன் தன் வருமானத்தை சேமிக்கணும். சாணக்கியர் சொல்றாரு, துளி துளியாய் விழும் நீர் எப்படி ஒரு பானையை நிரப்புமோ, அப்படி சிறுகச் சிறுக சேர்க்கும் செல்வம் ஒரு நாள் மலையளவு உயரும். உங்களுக்கு கடன் மலையளவு இருக்கலாம், ஆனா அது தீக்க போறது உங்களோட இந்த சின்ன சின்ன சேமிப்பு தான். நண்பர்களே, லைஃப்ஸ் லேர்ன் தமிழ் இத கொஞ்சம் ஆழமா சொல்ல விரும்புது. 2026ல நமக்கு தெரியாமலேயே நம்ம பணத்தை திருடுறது எது தெரியுமா? நம்மளோட சின்ன சின்ன அனாவசிய செலவுகள் தான். ஒரு நாளைக்கு தேவையில்லாம ஆர்டர் பண்ற காஃபி, டெலிவரி ஆப்ல வாங்குற தேவையற்ற ஸ்நாக்ஸ், இதெல்லாம் ஒரு சின்ன தொகைன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா சாணக்கியர் இத பொருளாதார ஒட்டுண்ணிகள்னு சொல்றாரு. யோசிச்சு பாருங்க, ஒரு நாளைக்கு வெறும் 50 ரூபாய் நீங்க மிச்சப்படுத்தினா ஒரு மாசத்துக்கு 1500 ரூபாய். இத உங்களோட லோன் வட்டியை குறைக்க பயன்படுத்தலாம். எங்கிட்ட சேமிக்கவே பணம் இல்லேன்னு சொல்றவங்க எல்லாரும் உங்க தேனி புத்திய பயன்படுத்த தவறீங்கன்னு தான் அர்த்தம். பூவை அழிக்காம தேன் எடுக்கிற மாதிரி உங்க வாழ்க்கைய வருத்திக்காம தேவையற்ற ஆடம்பரங்களை மட்டும் கிள்ளி ஏறிங்க. சாணக்கியர் ஒரு மன்னனுக்கு சொன்ன ரகசியம், அமைதி காலத்துல நீ சேமிக்கிற ஒவ்வொரு காசும் போர்க்காலத்துல உன்னோட உயிரை காப்பாத்தும். இன்னைக்கு 2026ல நமக்கு போர் வரப்போறதில்ல, ஆனா திடீர்னு வர்ற மெடிக்கல் எமர்ஜென்சி, வேலை இழப்பு, இதுதான் நம்ம போர். இந்த நேரத்துல நம்மகிட்ட சேமிப்பு இல்லைனா நாம மறுபடியும் கடன் வலைக்குள்ளதான் விழுவோம். கடனை அடைக்கிற அதே நேரத்துல ஒரு சின்ன தொகைய அவசரகால நிதியா தேனி மாதிரி சேர்த்து வைங்க. கடன்காரன் வாசல்ல நிக்கிறப்போ வர்ற பயத்தை விட கையில ஒரு சின்ன சேமிப்பு இருக்கிறப்போ வர்ற நிம்மதி ரொம்ப பெருசு. அந்த நிம்மதி தான் உங்களை வேகமா கடனை அடைக்க வைக்கும். தேனி சின்ன உருவம்தான், ஆனா அது உருவாக்குற தேன்கூடு ரொம்ப வலிமையானது. அதே போல உங்க சேமிப்பு இன்னைக்கு சின்னதா இருக்கலாம், ஆனா அதுதான் உங்களை கடன் இல்லாத மனிதனா மாத்தப் போகுது. 2026ல மைக்ரோ இன்வெஸ்டிங் பண்ணுங்க. சின்ன செலவுகளை தவிர்த்து தேனியா மாறுங்க. நினைவில் கொள்ளுங்கள், சாணக்கியரின் 2வது ரகசியம், சிறுக சேமிப்பவன் பெருவாழ்வு வாழ்வான். சரி, சேமிக்க தெரிஞ்சுக்கிட்டோம், ஆனா நம்மள சுத்தி இருக்கிற ஆடம்பரங்கள் நம்ம கடன் வாங்க தூண்டுதே. அதை எப்படி சமாளிக்கிறது? அடுத்த பகுதியில் பார்ப்போம். ஆடம்பரமே அழிவின் தொடக்கம். 2026ல் நம்மை சுற்றி நடக்கும் மிகப்பெரிய போர் என்ன தெரியுமா? அது ஆயுதப் போர் அல்ல, அது அந்தஸ்து போர். அடுத்தவன் நம்மை பற்றி என்ன நினைப்பான் என்பதற்காகவே நாம் நம்மிடம் இல்லாத பணத்தை செலவு செய்கிறோம். சாணக்கியர் ஒரு மிகச்சிறந்த எச்சரிக்கையை விடுக்கிறார். தேவைக்கு மேல் செலவு செய்பவன் தன் கைகளாலேயே தன் பொருளாதார கல்லறையை தோண்டுகிறான். இன்று நீங்கள் வாங்கும் லேட்டஸ்ட் ஐபோனும் ஸ்டேட்டஸுக்காக மாற்றும் காரும் உங்கள் கௌரவத்தை உயர்த்தாது, மாறாக உங்களை ஒரு நிரந்தர கடன் அடிமையாக்கும். சாணக்கியரின் 3வது ரகசியம் இதுதான். ஆடம்பரம் என்பது ஒரு போதை, அது உங்களை அழகாக்காது, அழிக்கும். நண்பர்களே, லைஃப்ஸ் லேர்ன் தமிழ் ஆழமாக ஒரு விஷயத்தை சொல்ல ஆசைப்படுகிறது. 2026ல் என்வி எனப்படும் பொறாமைதான் மார்க்கெட்டிங் கருவியாக மாறியிருக்கிறது. உங்கள் நண்பர் ஒரு புது பைக் வாங்கினால் உடனடியாக உங்களுக்கும் அந்த ஆசை வருகிறது. 0% வட்டி, நோ காஸ்ட் இஎம்ஐ என்ற வார்த்தைகள் உங்கள் காதுகளில் தேனாக பாய்கிறது. ஆனால் சாணக்கியர் சொல்கிறார், உன் வருமானத்தை விட உன் ஆடம்பரம் அதிகமாக இருந்தால் உன் அழிவு உன் வீட்டு வாசலிலேயே காத்திருக்கிறது.
யோசித்துப் பாருங்கள், அந்த புது பைக் தரும் மகிழ்ச்சி 1 மாதம் இருக்கும், ஆனால் அதன் இஎம்ஐ உங்கள் நிம்மதியை 3 வருடங்களுக்கு பறிக்கும். ஆடம்பரம் என்பது அடுத்தவனை திருப்திப்படுத்த நீங்கள் கொடுக்கும் லஞ்சம். அந்த லஞ்சத்தை நிறுத்திவிட்டு உங்கள் சுதந்திரத்திற்காக அந்த பணத்தை பயன்படுத்துங்கள். சாணக்கியர் தனது அர்த்தசாஸ்திரத்தில் ஒரு அரசன் எளிமையாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். ஏனென்றால் ஆடம்பரம் ஒரு மனிதனின் சிந்திக்கும் திறனை மழுங்கடிக்கும். இன்று பல பேர் கடனில் மூழ்குவதற்கு போதிய வருமானம் இல்லாதது காரணமல்ல, வந்த வருமானத்தை விட அதிகமாக காட்டிக்கொள்ள ஆசைப்பட்டதுதான் காரணம். சாணக்கியர் வழியில் சொல்லப்போனால், யாரிடம் கடன் இல்லையோ அவனே இந்த உலகின் மிகப்பெரிய செல்வந்தன். 2026இல் ஒரு புரட்சி செய்யுங்கள். தேவையற்ற சப்ஸ்கிரிப்ஷன்கள், பிராண்டட் மோகங்கள், மத்தவங்க என்ன நினைப்பாங்க என்ற பயம், இவை அனைத்தையும் தூக்கி எறியுங்கள். நீங்கள் ஒரு சாதாரண சட்டை போட்டிருந்தாலும் உங்கள் பேங்க் பேலன்ஸ் உங்களுக்கு தரும் தைரியம் தனித்துவமானது. ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்வது தப்பில்லை நண்பர்களே, ஆனால் அது உங்கள் சொந்த பணத்தில் இருக்க வேண்டும், வட்டி பணத்தில் அல்ல. 2026இல் எளிமையாக இருக்க பழகுங்கள். ஆடம்பரத்தை குறைத்தால்தான் கடன் குறையும். நினைவில் கொள்ளுங்கள், சாணக்கியரின் 3வது ரகசியம், எளிமையே வலிமை, ஆடம்பரமே பலவீனம். சரி, ஆடம்பரத்தை குறைத்தாச்சு. இப்போ நம்ம பட்ஜெட்டை எப்படி சரியாக திட்டமிடுறது? சாணக்கியர் கஜானாவை எப்படி நிர்வகிக்கச் சொல்கிறார்? அடுத்த பகுதியில் பார்ப்போம். 4வது ரகசியம், வருமானத்திற்கு மிஞ்சிய செலவு, பட்ஜெட்டிங். 2026இல் நம்மிடம் இருக்கும் மிகப்பெரிய பிரச்சனை வருமானம் போதவில்லை என்பது அல்ல, செலவு எங்கே போகிறது என்பது தெரியாமல் இருப்பதுதான். சாணக்கியர் தனது அர்த்தசாஸ்திரத்தில் ஒரு மிக கடுமையான எச்சரிக்கையை விடுக்கிறார். தன் வருமானத்திற்கு அதிகமாக செலவு செய்பவன் ஒரு அரசனாக இருந்தாலும் சரி, பிச்சைக்காரனாக இருந்தாலும் சரி, அவன் அழிவை தடுத்து நிறுத்த யாராலும் முடியாது. ஓட்டை பானையில் எவ்வளவு நீர் ஊற்றினாலும் அது நிறையாது நண்பர்களே. சாணக்கியரின் 4வது ரகசியம் இதுதான். கணக்கு பார்க்காத கையும் கட்டுப்பாடு இல்லாத மனமும் உங்களை ஒருபோதும் கடனிலிருந்து விடுவிக்காது. நண்பர்களே, லைஃப்ஸ் லேர்ன் தமிழ் ஒரு கசப்பான உண்மையை சொல்லப் போகிறது. 2026இல் பட்ஜெட் போடுவது என்பது வெறும் கணக்கு எழுதுவது மட்டுமல்ல, அது ஒரு போர் தந்திரம். சாணக்கியர் சொல்கிறார், ஒரு சிறு துளை கசிந்து கொண்டிருக்கும் ஒரு பெரிய கப்பலையே மூழ்கடிக்கும். இன்று உங்களுக்கு தெரியாமலேயே உங்கள் பணத்தை உறிஞ்சும் அந்த சிறு துளைகள் எவை? உபயோகிக்காத ஜிம் மெம்பர்ஷிப், தேவையற்ற ஓடிடி சந்தாக்கள், வீக்கெண்ட் பார்ட்டிகள் என இவை ஒவ்வொன்றும் உங்கள் சேமிப்பை அரித்துக் கொண்டிருக்கின்றன. உங்கள் வரவுக்கும் செலவுக்கும் ஒரு யுத்த வரைபடம் போடுங்கள். ₹1 செலவு செய்தாலும் அது எதற்காக செய்யப்பட்டது என்ற தெளிவு உங்களிடம் இருக்க வேண்டும். திட்டமிடப்படாத பணம் எப்போதும் திருடப்படும். சாணக்கியர் ஒரு அரசனுக்கு நிதி நிர்வாகத்தை பற்றி சொல்லும்போது, வருமானத்தில் ஒரு பகுதியை எதிர்காலத்திற்கும், ஒரு பகுதியை தர்மத்திற்கும், ஒரு பகுதியை நாட்டின் பாதுகாப்புக்கும் ஒதுக்க வேண்டும் என்றார். இதை இன்றைய 2026 பொருளாதாரத்திற்கு மாற்றினால், உங்கள் சம்பளம் வந்தவுடனேயே முதலில் உங்கள் கடனை அடைப்பதற்கான பகுதியை ஒதுக்குங்கள். மீதமுள்ள பணத்தில் மட்டும் உங்கள் வாழ்க்கையை நடத்துங்கள். செலவு செய்த பிறகு மிஞ்சியதை சேமிப்பது சாதாரண மனிதன். சேமித்தது போக மிஞ்சியதை செலவு செய்வது சாணக்கியன். 2026இன் டிஜிட்டல் உலகில் எக்ஸ்பென்ஸ் டிராக்கர் ஆப்ஸ்களை பயன்படுத்துங்கள். ஒரு பைசா கூட கணக்கு இல்லாமல் வெளியேறக்கூடாது என்பதில் உறுதியாக இருங்கள். பணம் என்பது உங்கள் உழைப்பு, உங்கள் ஆயுளின் ஒரு பகுதி. அதை திட்டமிடாமல் செலவு செய்வது உங்கள் வாழ்க்கையையே வீணாக்குவதற்கு சமம். 2026இல் உங்கள் கையில் ஒரு பட்ஜெட் டைரி இருக்கட்டும். நினைவில் கொள்ளுங்கள், சாணக்கியரின் 4வது ரகசியம், கணக்கு உள்ளவனே பணத்தின் தலைவன், கணக்கு இல்லாதவன் அதன் அடிமை. சரி, பட்ஜெட் போட்டாச்சு. ஆனா நம்மகிட்ட இருக்கிற பலவிதமான கடன்கள்ல எதை முதல்ல அடைக்கிறது? சாணக்கியர் கடன்களை எப்படி பிரிக்கச் சொல்கிறார்? ரகசியம் 5இல் பார்ப்போம். சாணக்கியரின் 5வது ரகசியம், கெட்ட கடன்களும் நல்ல கடன்களும். சாணக்கியர் ஒரு மிகச்சிறந்த தத்துவத்தை சொல்கிறார். சரியாக பயன்படுத்தினால் விஷமும் மருந்தாகும், தவறாக பயன்படுத்தினால் அமுதமும் விஷமாகும். கடனும் அப்படித்தான் நண்பர்களே.
2026இல் நம்மைச் சுற்றி 1000 லோன் ஆஃபர்கள் இருக்கலாம். ஆனால் எல்லா கடனும் ஒன்று கிடையாது. சில கடன்கள் உங்களை முன்னேற்றும் ஏணிகள். சில கடன்கள் உங்களை குழியில் தள்ளும் பாறைகள். சாணக்கியரின் 5வது ரகசியம் இதுதான். எந்த கடன் உனக்கு சோறு போடும், எந்த கடன் உன்னை சோற்றில் கை வைக்க விடாது என்பதை முதலில் பிரித்துப்பார். முதலில் கெட்ட கடன்களைப் பற்றி பேசுவோம். சாணக்கியர் சொல்கிறார், பயன் தராத பொருளுக்காக வாங்கும் கடன் ஒரு தற்கொலைக்கு சமம். 2026இன் மிகப்பெரிய சாபம் கன்சியூமர் டெட், அதாவது தேய்ந்து போகும் பொருட்களுக்காக நீங்கள் வாங்கும் கடன். ஒரு பவுன் நகை வாங்குவது முதலீடு, ஆனால் ஒரு ஐபோனை தவணை முறையில் வாங்குவது கெட்ட கடன். ஆடம்பர திருமணத்திற்காக வாங்கும் கடன், 40% வட்டி கட்டும் கிரெடிட் கார்டு கடன், இவை அனைத்தும் சாணக்கியர் சொல்லும் அந்த விஷக்கடன்கள். இவை உங்கள் உழைப்பை உறிஞ்சு உங்களை ஒரு நவீன அடிமையாகவே வைத்திருக்கும். லைஃப்ஸ்லான் தமிழ் நண்பர்களே, அப்போ எல்லா கடனுமே தப்பா? இல்லை. சாணக்கியர் ஒரு அரசன் தன் சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்த கடன் வாங்கலாம் என்கிறார். ஆனால் அது வருமானத்தை தரக்கூடியதாக இருக்க வேண்டும். இதைத்தான் நல்ல கடன் என்கிறோம். உங்கள் வருமானத்தை பெருக்க உதவும் ஒரு சிறு தொழில் லோன், உங்கள் அறிவை வளர்க்கும் கல்விக் கடன், அல்லது காலப்போக்கில் மதிப்பு உயரும் ஒரு சொத்தை வாங்க எடுக்கும் கடன் போன்றவை மருந்து போன்றது. ஆனால் ஜாக்கிரதை, மருந்து கூட அளவை தாண்டினால் விஷமாகும். நல்ல கடனாக இருந்தாலும் அதை திருப்பிச் செலுத்தும் வலிமை உங்களுக்கு இருக்கிறதா என்பதை சாணக்கியன் போல தீர்க்கமாக யோசியுங்கள். 2026இல் நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு டெட் ஆடிட். உங்கள் கடன்களை பட்டியலிடுங்கள். எதெல்லாம் விஷம், கெட்ட கடன், எதெல்லாம் மருந்து, நல்ல கடன் என்று பிரியுங்கள். விஷத்தை முதலில் வெளியேற்ற வேண்டும். நினைவில் கொள்ளுங்கள், சாணக்கியரின் 5வது ரகசியம், வருமானத்தை வளர்க்காத கடன் உன்னை அழிக்கும். சரி, கடன்களை பிரிச்சாச்சு. இப்போ இந்த விஷக்கடன்களை எந்த வரிசையில் அடைக்க வேண்டும்? சாணக்கியர் கூறும் அந்த யுத்த தந்திரம் என்ன? ரகசியம் 6, போர்க்கால அடிப்படை. அடுத்த பகுதியில் பார்ப்போம். 6. போர்க்கால அடிப்படை, தி ஸ்னோபால் மெத்தட். சாணக்கியர் ஒரு மிகச்சிறந்த போர் வீரர். அவர் சொல்கிறார், எதிரி மிகப்பெரியவனாக இருந்தால் அவனை மொத்தமாக வீழ்த்த நினைக்காதே. அவனது பலவீனமான ஒரு பகுதியை முதலில் தாக்கு. அந்த வெற்றி உனக்கு அடுத்தடுத்த வெற்றிகளைத் தரும். கடனும் ஒரு போர்தான் நண்பர்களே. 2026இல் உங்களுக்கு 5 லோன் இருக்கலாம். எல்லாத்தையும் ஒரே நேரத்துல அடைக்க நினைச்சா மனசும் பணமும் ரெண்டுமே திணறும். சாணக்கியரின் 6வது ரகசியம் இதுதான். பெரிய பாறையை உடைக்கத் தேவை பெரிய சுத்தியல் அல்ல, சரியான இடத்தில் விழும் சிறிய அடிகள். இதைத்தான் நவீன உலகம் ஸ்னோபால் மெத்தட் என்கிறது. சாணக்கியர் வழியில் சொன்னால் சிறு வெற்றிகளின் வியூகம். 2026இல் உங்களிடம் பல கடன்கள் இருந்தால் வட்டி விகிதத்தை பார்க்காதீர்கள். எது மிகச்சிறிய கடன் என்று பாருங்கள். ஒருவேளை அது உங்கள் நண்பரிடம் வாங்கிய 5000 ரூபாயாக இருக்கலாம். லைஃப்ஸ்லேர்ன் தமிழ் நண்பர்களே, முதலில் அந்த சின்ன கடனை முழு மூச்சோடு அடைத்து முடியுங்கள். அந்த ஒரு கடன் தீரும்போது உங்கள் மனதில் ஏற்படும் ஒரு நிம்மதி இருக்கிறதே, அதுதான் அடுத்த பெரிய கடனை எதிர்கொள்ள உங்களுக்கு தேவையான ஆக்சிஜன். சாணக்கியர் சொல்கிறார், வெற்றி என்பது ஒரு பழக்கம். அந்த சின்ன வெற்றியை உங்கள் பழக்கமாக்கிக் கொள்ளுங்கள். இப்போ அந்த சின்ன கடனுக்கு கட்டிக் கொண்டிருந்த பணத்தை அப்படியே எடுத்து அடுத்த பெரிய கடனுக்கு கட்டுங்க. மலை மேலேருந்து உருண்டு வர்ற ஒரு சின்ன பனிப்பந்து கீழே வரும்போது எப்படி பெரிய பாறையையே உருட்டும் வலிமையை பெறுமோ, அப்படி உங்களோட இந்த பணமும் வேகமெடுக்கும். சாணக்கியர் தனது படைகளை இப்படித்தான் வழிநடத்தினார். ஒரு கிராமத்தை வெல்வது, பிறகு ஒரு நகரை வெல்வது, இறுதியில் தலைநகரையே கைப்பற்றுவது. 2026இன் டிஜிட்டல் யுகத்தில் ஆட்டோமேஷன் மூலமா இந்த பணத்தை சரியாக மடைமாற்றுங்க. ஒரு கடன் தீரும்போது அந்த பணத்தை செலவு செய்யாம அடுத்த கடனுக்கு திருப்புங்க. இதுதான் சாணக்கியர் கண்ட பொருளாதார போர். கடனை அடைப்பது வெறும் கணக்கு சம்பந்தப்பட்டதல்ல, அது உங்கள் மன உறுதி சம்பந்தப்பட்டது. ஒவ்வொரு கடனை நீங்கள் முடிக்கும்போதும் உங்கள் கழுத்திலிருந்த ஒரு சங்கிலி அறுந்து விழுவதாக நினைத்துக் கொள்ளுங்கள். நினைவில் கொள்ளுங்கள், சாணக்கியரின் 6வது ரகசியம், சிறு வெற்றிகளே
பெரும் விடுதலையைத் தரும். சரி, கடனை அடைக்க வியூகம் வகுத்தாச்சு. ஆனா நம்மகிட்ட இருக்கிற அந்த ஒரு சம்பளம் மட்டும் போதுமா? சாணக்கியர் வருமானத்தை பெருக்க என்ன சொல்கிறார்? ரகசியம் 7இல் பார்ப்போம். ரகசியம் 7. ஒரு வருமானத்தை மட்டும் நம்பாதே. மல்டிபிள் இன்கம் ஸ்ட்ரீம்ஸ். 2026இல் நாம் செய்யும் மிகப்பெரிய தப்பு என்ன தெரியுமா? ஒரே ஒரு வேலையை மட்டும் நம்பி, ஒரே சம்பளத்தை மட்டும் நம்பி நம் வாழ்நாள் கடன்களையும் கனவுகளையும் அதன் மேல் ஏற்றி வைப்பதுதான். சாணக்கியர் ஒரு ஆழமான எச்சரிக்கையைச் சொல்கிறார். ஒரே ஒரு தூணை மட்டும் நம்பி நிற்கும் கட்டிடம் அந்த தூண் உடைந்தால் தரைமட்டமாகும். நண்பர்களே, உங்கள் சம்பளம் என்பது ஒரு சிறிய ஓடை போன்றது. கோடை காலத்தில் அது வற்றிப்போனால் உங்கள் வாழ்க்கை என்னவாகும்? சாணக்கியரின் 7வது ரகசியம் இதுதான். ஒற்றை வருமானம் என்பது ஆபத்தானது. பல வழிகளில் நீர் வரும்போதுதான் கஜானா எப்போதும் நிறைந்திருக்கும். சாணக்கியர் தனது படைகளுக்குச் சொல்லிக் கொடுத்த ஒரு ரகசியம் உண்டு. முக்கிய தாக்குதல் தோற்றால் மாற்றுத் திட்டம் பிளான் பி தயாராக இருக்க வேண்டும். லைஃப்ஸ் லேர்ன் தமிழ் இதையேதான் உங்களுக்கும் சொல்கிறது. 2026இல் உங்களிடம் ஒரு மொபைலும் இணையதளமும் இருந்தால் உங்களால் 10 வழிகளில் வருமானம் ஈட்ட முடியும். காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை உங்கள் கடனுக்காக உழையுங்கள். ஆனால் மாலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரை உங்கள் சுதந்திரத்திற்காக உழையுங்கள். நீங்கள் தூங்கும்போதும் உங்கள் வங்கிக் கணக்கில் பணம் வந்து சேர வேண்டும். அது யூடியூப் வீடியோவாக இருக்கலாம், ஒரு சிறு தொழிலாக இருக்கலாம், அல்லது ஒரு முதலீடாக இருக்கலாம். ஒரு வருமானம் கடனை அடைக்கட்டும், இன்னொரு வருமானம் உங்கள் குடும்பத்தை காக்கட்டும். சாணக்கியர் சொல்கிறார், உன் அறிவை வளர்த்துக்கொள், அது உனக்கு எக்காலத்திலும் சோறு போடும். 2026இல் எனக்கு தெரிந்தது ஏதோ ஒரு கலை. அது சமையலாக இருக்கலாம், தையலாக இருக்கலாம், அல்லது கோடிங்காக இருக்கலாம். அதை ஏன் வருமானமாக மாற்றக்கூடாது? கூடுதல் வருமானம் என்பது ஆடம்பரத்திற்காக அல்ல. அது உங்களை சுற்றியிருக்கும் கடன் சங்கிலியை வேகமாக அறுப்பதற்காக. ஒரு மாதச் சம்பளம் இஎம்ஐ கட்டவே சரியாக இருக்கிறது என்றால் உங்கள் கூடுதல் உழைப்பு அந்த அசல் தொகையை குறைக்க உதவ வேண்டும். சாணக்கியர் வழியில் சொன்னால், வருமானம் வரும் பாதையை அதிகப்படுத்துபவனே வறுமையை விரட்டும் தலைவன். நண்பர்களே, 2026இல் எனக்கு தெரிந்தது இது ஒன்றுதான் என்று முடங்கி போகாதீர்கள். உங்கள் வருமான ஓடைகளை அதிகப்படுத்துங்கள். அதுதான் உங்களை கடனிலிருந்து விடுவிக்கும் உண்மையான விடுதலை பத்திரம். நினைவில் கொள்ளுங்கள், சாணக்கியரின் 7வது ரகசியம் வருமானத்தின் பல வழிகளே பொருளாதார பாதுகாப்பின் ரகசியம். சரி, வருமானத்தை பெருக்கியாச்சு. ஆனா நம்ம பணத்தை செலவு செய்ய தூண்டுற நம்ம நட்பு வட்டம் எப்படி இருக்கணும்? சாணக்கியர் நட்பை பற்றி என்ன எச்சரிக்கிறார்? ரகசியம் 8இல் பார்ப்போம். ரகசியம் 8. நட்பு மற்றும் பண பரிமாற்றம். சோஷியல் சர்க்கிள். சாணக்கியர் ஒரு கசப்பான உண்மையை சொல்கிறார். தேவையில்லாத நட்பு தீயை விட ஆபத்தானது. தீ சுடும், ஆனால் போலி நட்பு உங்கள் வாழ்வாதாரத்தையே பொசுக்கிவிடும். 2026இல் நாம் ஏன் கடன் வாங்குகிறோம் தெரியுமா? பல நேரங்களில் நம் தேவையை விட நம் நண்பர்களிடம் கெத்து காட்டவே அதிகம் செலவு செய்கிறோம். அவர்கள் போகும் ஹோட்டலுக்கு போக வேண்டும், அவர்கள் வாங்கும் பிராண்டை நாமும் வாங்க வேண்டும் என்ற இந்த பியர் பிரஷர் தான் உங்களை கடன் குழியில் தள்ளுகிறது. சாணக்கியரின் 8வது ரகசியம் இதுதான். உன் பாக்கெட்டை பதம் பார்க்கும் நட்பு உனக்கு தேவையில்லை. உன் முன்னேற்றத்தை விரும்பும் நட்பே உனக்கு தேவை. நண்பர்களே, லைஃப்ஸ் லேர்ன் தமிழ் ஒரு முக்கியமான எச்சரிக்கையை சொல்லப் போகிறது. சாணக்கியர் சொல்கிறார், பணப்பரிமாற்றம் நடக்கும் இடத்தில் நட்பு விடை பெற்றுக் கொள்ளும். 2026இன் டிஜிட்டல் யுகத்தில் ஒரு பட்டனை தட்டினால் பணம் அனுப்பிவிடலாம். ஆனால் நீங்கள் வாங்கிய கடனை அடைக்க போராடும்போது அதே நண்பரிடம் கை நீட்டி இன்னும் அதிக கடன் வாங்குவது தற்கொலைக்கு சமம். அதேபோல் உங்கள் கடனை அடைக்க நீங்கள் திட்டமிட்டிருக்கும்போது, மச்சான் ஒரு 10,000 கொடு, அடுத்த வாரம் தர்றேன் என்று கேட்கும் நண்பர்களிடம் இல்லை என்று சொல்ல பழகுங்கள். உங்கள் கடனை தீர்க்கும் பயணத்தில் உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுத்து உங்கள் நிதி ஒழுக்கத்தை சிதைக்காதீர்கள். நிஜமான நண்பன் உங்கள் சூழ்நிலையை புரிந்து கொள்வான். போலி நண்பன் உங்கள் பணத்தை மட்டும் புரிந்து கொள்வான். நவீன உலகம் ஒன்று சொல்கிறது, உங்களைச் சுற்றியிருக்கும் 5 நண்பர்கள் எப்படிப்பட்டவர்களோ அப்படித்தான் நீங்களும் இருப்பீர்கள். இதை சாணக்கியர் அன்றே சொன்னார். கந்தகத்தின் அருகில் இருப்பவன் அதன் வாசத்தை பெறுவான். உங்கள் நண்பர்கள் எப்போதும் ஷாப்பிங், பார்ட்டி, புதிய கேட்ஜெட்ஸ் பற்றியே பேசுகிறார்களா? அப்படியானால் உங்கள் கடன் சுமை குறையப் போவதில்லை. உங்கள் நண்பர்கள் சேமிப்பு, முதலீடு, முன்னேற்றம் பற்றி பேசுபவர்களாக மாற்றிக்கொள்ளுங்கள்.
2026இல் உங்கள் சோஷியல் சர்க்கிளை ஒருமுறை சுத்தம் செய்யுங்கள். உங்களை செலவு செய்ய தூண்டும் நண்பர்களை விட உங்களை சம்பாதிக்க தூண்டும் நண்பர்களே இன்று உங்களுக்கு தேவை. நட்பு என்பது இதயங்களால் இணைக்கப்பட வேண்டியது, பணத்தால் அல்ல. உங்கள் நிலையை மறைக்காமல் நண்பர்களிடம் சொல்லுங்கள். சாரி நண்பா, நான் இப்போ ஒரு பெரிய கடன் அடைக்கும் முயற்சியில் இருக்கேன், அதனால் வீணான செலவுகளை தவிர்க்கிறேன் என்று தைரியமாக சொல்லுங்கள். நினைவில் கொள்ளுங்கள், சாணக்கியரின் 8வது ரகசியம்: நிதி ஒழுக்கம் இல்லாத நட்பு ஒருபோதும் உன் நலம் விரும்பியல்ல. சரி, நண்பர்களை சீர் செய்தாச்சு. ஆனா இந்த பணத்தை பத்தின அடிப்படை அறிவு நமக்கு இருக்கா? சாணக்கியர் கல்வியை பற்றி என்ன சொல்கிறார்? ரகசியம் 9 பார்ப்போம். ரகசியம் 9: அறிவே மிகப்பெரிய சொத்து. ஃபைனான்ஷியல் லிட்ரசி. 2026இல் நாம் ஏன் இன்னும் கடனாளியாகவே இருக்கிறோம் தெரியுமா? நமக்குச் சம்பாதிக்க தெரிந்திருக்கிறது, ஆனால் அந்த பணத்தை மேலாண்மை செய்ய தெரியவில்லை. சாணக்கியர் ஒரு மிகச்சிறந்த உண்மையை சொல்கிறார்: அறிவில்லாதவன் கையில் இருக்கும் செல்வம் குரங்கு கையில் இருக்கும் பூமாலை. அது அவனுக்கும் பயன்படாது, மற்றவர்களையும் காயப்படுத்தும். நீங்கள் எவ்வளவு உழைத்தாலும் பணத்தை பற்றிய அடிப்படை அறிவு உங்களிடம் இல்லை என்றால் நீங்கள் ஒரு ஓட்டை குடத்தில் தண்ணீர் ஊற்றிக் கொண்டிருக்கிறீர்கள் என்றுதான் அர்த்தம். சாணக்கியரின் 9வது ரகசியம் இதுதான்: வாளேந்தத் தெரிந்தவனுக்குத்தான் போர்க்களம் சொந்தம், பணத்தை ஆளத் தெரிந்தவனுக்குத்தான் இந்த உலகம் சொந்தம். நண்பர்களே, லைஃப்ஸ் லேர்ன் தமிழ் ஒரு முக்கியமான கேள்வியை கேட்கிறது. நீங்கள் கடன் வாங்கும்போது வட்டி எவ்வளவு என்று மட்டும் பார்க்கிறீர்களா? அல்லது கூட்டு வட்டி, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்ற யமன் உங்களை எப்படி பின்தொடர்கிறான் என்று பார்க்கிறீர்களா? சாணக்கியர் சொல்கிறார்: எதிரியை பற்றிய முழு அறிவு இல்லாதவன் போரில் தோற்பது உறுதி. 2026இல் உங்கள் எதிரி வெறும் கடன் மட்டுமல்ல, பணவீக்கம் மற்றும் நிதி அறியாமைதான். கிரெடிட் கார்டு ஸ்டேட்மெண்ட்டை படிக்க தெரிந்து கொள்ளுங்கள். வட்டி விகிதங்கள் எப்படி மாறுகிறது என்று கவனியுங்கள். வங்கிகள் உங்களுக்கு தரும் சலுகைகளுக்கு பின்னால் இருக்கும் ஃபைன் பிரிண்ட் எனும் மறைமுக விதிகளை ஆராயுங்கள். அறிவே உங்களை அநியாய வட்டியிலிருந்து காப்பாற்றும் கவசம். சாணக்கியர் ஒரு முறை சொன்னார்: கற்றவனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. அறிவே ஒரு மனிதனின் அழியாத செல்வம். 2026இல் நாம் யூடியூபில் எத்தனையோ பொழுதுபோக்கு வீடியோக்களை பார்க்கிறோம். ஆனால் நம் பணத்தை சேமிக்க உதவும் வீடியோக்களுக்கு எவ்வளவு நேரம் ஒதுக்குகிறோம்? முதலீடு என்றால் என்ன? வரி மேலாண்மை, டாக்ஸ் பிளானிங் செய்வது எப்படி? பணத்தை சரியாக மடைமாற்றுவது எப்படி? இதை பற்றியெல்லாம் நீங்கள் கற்றுக்கொள்ளும் ஒவ்வொரு நிமிடமும் உங்கள் கடன் சுமையை குறைக்கப் போகும் ஒரு முதலீடு. பணத்தை பற்றி தெரிந்தவன் பணத்திற்காக வேலை செய்ய மாட்டான், பணத்தை தனக்காக வேலை செய்ய வைப்பான். அந்த சாணக்கிய தந்திரத்தை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் இது. 2026இல் அறிவுதான் அதிகாரம். உங்கள் அறியாமையை மூலதனமாக வைத்துதான் பல நிறுவனங்கள் உங்களை கடன் வலையில் தள்ளுகின்றன. அந்த வலையை அறுக்க ஒரே வழி நிதி அறிவு. நினைவில் கொள்ளுங்கள், சாணக்கியரின் 9வது ரகசியம்: கற்றுக்கொண்டவன் கடனாளியாவதில்லை, கடனாளி கற்றுக்கொண்டால் பிச்சைக்காரனாவதில்லை. சரி, அறிவை தேடியாச்சு. ஆனா இந்த மாற்றத்தை தொடர்ச்சியா செய்ய எது தேவை? சாணக்கியர் இறுதி ரகசியமாக எதை சொல்கிறார்? ரகசியம் 10 பார்ப்போம். ரகசியம் 10: ஒழுக்கமும் அர்ப்பணிப்பும். டிசிப்ளின். வாழ்க்கையில திட்டமிடுறது சுலபம், ஆனா அதை செயல்படுத்துறது தான் கஷ்டம். இதுவரைக்கும் நம்ம 9 ரகசியங்களை பார்த்தோம். ஆனா அந்த 9 ரகசியங்களும் ஒரு பூட்டுனா அந்த பூட்டை திறக்க போற ஒரே சாவி இந்த 10வது ரகசியம்தான். சாணக்கியர் சொல்றாரு: ஒழுக்கம் இல்லாத ஒருவன் எவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்தாலும் அவன் அழிவை நோக்கித்தான் போயிட்டு இருக்கான். 2026ல கடனில் இருந்து தப்பிக்க உங்களுக்கு தேவை ஒரு பொருளாதார ஒழுக்கம். சாணக்கியரின் 10வது ரகசியம் இதுதான்: திட்டம் போடுபவன் சாதாரண மனிதன், அதை இறுதி வரை தொடர்ந்து செய்பவனே சாணக்கியன். நண்பர்களே, லைஃப்ஸ் லேர்ன் தமிழ் ஒரு முக்கியமான உண்மையை சொல்ல போகுது. கடனை அடைக்கிற பயணத்துல முதல் 1 மாசம் உங்களுக்கு உற்சாகமா இருக்கும். ஆனா 2வது மாசம் ஒரு புது ட்ரெஸ்ஸோ இல்ல ஒரு வீக்கெண்ட் பார்ட்டியோ உங்களை சோதிக்கும். ஒரு தரம் தானே, அடுத்த மாசம் பார்த்துக்கலான்னு உங்க மனசு சொல்லும். அங்கதான் சாணக்கியர் வர்றாரு. உன் மனசு உனக்கு சொல்ற பேச்சை கேட்காதே, உன் கடமை உனக்கு சொல்ற பேச்சை கேள். கடனை அடைக்கிறதுங்கிறது ஒரு 100 மீட்டர் ஓட்டம் கிடையாது, இது ஒரு மாரத்தான். 1 மாசம் பட்ஜெட் போட்டுட்டு அடுத்த மாசம் அதை மறந்துட்டா மறுபடியும் அதே படுகுழியில தான் விழுவீங்க. 2026ல உங்க போன்ல வர்ற ஆஃபர் நோட்டிபிகேஷன்ஸை விட உங்க இலட்சியத்தோட குரல் உங்களுக்கு பெருசா கேட்கணும்.
சாணக்கியர் ஒரு முறை சொன்னார், வெற்றி என்பது ஒரு விபத்து அல்ல, அது தொடர்ச்சியான அர்ப்பணிப்பின் விளைவு. இன்னைக்கு நீங்க உங்க ஆசைகளை கட்டுப்படுத்துற ஒவ்வொரு ரூபாயும் நாளைக்கு நீங்க நிம்மதியா தூங்குறதுக்கான ஒரு முதலீடு. 2026ல நீங்க எடுக்க போற இந்த பொருளாதார ஒழுக்கம் உங்கள கடனிலிருந்து மட்டும் விடுவிக்காது, உங்கள ஒரு வலிமையான மனிதனா மாத்தும். என்கிட்ட இவ்வளவு கடன் இருந்துச்சு, ஆனா நான் அத சாணக்கிய தந்திரத்தால ஜெயிச்சு காட்டினேன்னு நீங்க மத்தவங்களுக்கு சொல்ற அந்த தருணத்துக்காக உழையுங்க. அந்த நிமிஷம் வர்ற பெருமை இருக்குதே, அது உலகத்துல இருக்கிற எந்த ஆடம்பர பொருளையும் விட பெருசு. நண்பர்களே, 2026ல் கடனிலிருந்து தப்பிக்க சாணக்கியர் சொன்ன இந்த 10 ரகசியங்கள் இப்போ உங்க கையில இருக்கு. இத வெறும் வீடியோவா பார்க்காம ஒரு வாழ்க்கை பாடமா எடுத்துக்கோங்க. நினைவில் கொள்ளுங்கள், சாணக்கியரின் இறுதி ரகசியம், ஒழுக்கமே உங்கள் கவசம், அர்ப்பணிப்பே உங்கள் ஆயுதம். இன்று முதல் உங்கள் விடுதலை பயணம் தொடங்கட்டும். இந்த 10 ரகசியங்கள்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது எது? கமெண்ட்ல சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க. இது லைஃப்ஸ் லேர்ன் தமிழ். நண்பர்களே, இத்தனை நேரம் நாம் பார்த்த இந்த 10 ரகசியங்களும் வெறும் அறிவுரைகள் அல்ல. இவை உங்கள் வாழ்க்கையை மாற்றப்போகும் யுத்த தந்திரங்கள். 2026ல் நாம் வாழும் இந்த உலகம் நம்மை நுகர்வோர் கலாச்சாரத்தின் அடிமையாக்க பார்க்கிறது. ஆனால் சாணக்கியர் சொல்கிறார், தன் பொருளாதாரத்தை கட்டுப்படுத்த தெரியாதவன் எப்போதும் ஒரு அடிமையாகவே இருப்பான். இன்று நீங்கள் ஒரு முடிவெடுங்கள். உங்கள் கடன் சங்கிலிகளை உடைக்கப் போகும் அந்த முதல் அடி இன்று நீங்கள் போட்ட இந்த 45 நிமிட முதலீடுதான். நீங்கள் பார்த்த ஒவ்வொரு நிமிடமும் உங்கள் விடுதலைக்கான ஒரு படி. லைஃப்ஸ் லேர்ன் தமிழ் சேனல் எப்போதும் உங்களுக்கு தகவல்களை மட்டும் தருவதில்லை, உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் அறிவை தருகிறது. கடன் என்பது ஒரு தீராத நோய் கிடையாது, அது ஒரு தற்காலிக தடைதான். யோசித்து பாருங்கள், இன்னும் சில மாதங்களில் உங்கள் மொபைலுக்கு இஎம்ஐ டியூ மெசேஜ் வராத ஒரு காலை பொழுது வரும். வங்கி கணக்கில் இருக்கும் பணம் உங்களுக்கே சொந்தமாக இருக்கும். அன்று நீங்கள் அனுபவிக்கப் போகும் அந்த சுதந்திரம் இருக்கிறதே, அதற்கு ஈடு இணை ஏதும் இல்லை. அந்த சுதந்திரத்தை நீங்கள் அடைய வேண்டும் என்பதுதான் எங்களின் ஆசை. சாணக்கியர் காட்டிய வழியில் ஒழுக்கத்தோடும் அர்ப்பணிப்போடும் செயல்பட்டால் 2026ஆம் ஆண்டு உங்கள் வாழ்க்கையின் பொற்காலமாக மாறும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது என்று நீங்கள் நம்பினால், தயவு செய்து இதை ஒருவருக்கு மட்டுமாவது பகிருங்கள். ஏனெனில் உங்களைப் போலவே யாரோ ஒரு தந்தை, யாரோ ஒரு சகோதரி கடனில் மூழ்கித் தவித்துக் கொண்டிருக்கலாம். அவர்களுக்கு இந்த சாணக்கிய நீதிகள் ஒரு கலங்கரை விளக்கமாக அமையும். இந்த 10 ரகசியங்களில் எந்த ரகசியம் உங்கள் கண்ணை திறந்தது? அல்லது நீங்கள் இன்றே செயல்படுத்தப் போகும் அந்த முதல் மாற்றம் என்ன? மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். உங்கள் ஒவ்வொரு கமெண்ட்டும் மற்றவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய உத்வேகத்தை தரும். நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு கடனில்லா சமூகத்தை உருவாக்குவோம். வாழ்க்கை பாடங்களை கற்றுக்கொள்வோம், வெற்றியை நோக்கி முன்னேறுவோம். உங்களை நீங்களே செதுக்கிக் கொள்ள தயங்காதீர்கள், ஏனெனில் நீங்கள் ஒரு சாணக்கியனின் வாரிசு. இதுபோன்ற ஆழமான மற்றும் வாழ்க்கையை மாற்றும் வீடியோக்களுக்கு தொடர்ந்து லைஃப்ஸ் லேர்ன் தமிழுடன் இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். வெற்றி நமதே, கடனை வெல்வோம். நன்றி, வணக்கம்.